தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. முல்லை பெரியாறு பகுதியின் அணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் மத்திய நீர்வள ஆணையத்துறையினர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறித்து உயர்ந்து வருவதால் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வில் தமிழக அரசு சார்பில் கண்காணிப்பு பொறியாளர் அனில்குமார், உதவி பொறியாளர் அருண் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நாகராஜ் இணைகிறார். நாகராஜ், உங்களுடைய தகவல்கள். பவித்ரா, பார்த்தோம்னா முல்லை பெரியாறு அணையில பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செஞ்சு வர்றாங்க. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் மற்றும் விவசாயத்துடைய நீர் ஆதாரம் வழங்குவதுதான் இந்த முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணையிலுடைய பருவ காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கவும் அதை பராமரிக்கவும் உச்சநீதிமன்றம் ஒரு மூவர் குழுவை நியமிச்சிருந்தாங்க. அந்த மூவர் குழு கீழே தொழில்நுட்ப வல்லுநர்களை சேர்ப்பதற்கான ஒரு 5 பேர் கொண்ட சப் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய துணை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இந்த கண்காணிப்பு குழுவானது கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய துணை அதாவது இந்த கண்காணிப்பு குழு அணையுடைய ஆய்வு மேற்கொண்டது. அதனை தொடர்ந்து மெயின் கமிட்டின்னு சொல்லக்கூடிய மத்திய குழுவும் முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செஞ்சாங்க. இந்த நிலையில தற்போது கேரளாவில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பா முல்லை பெரியாறு அணையுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால அணையோட நீர்மட்டம் கடந்த ஒரு சில நாட்கள், அதாவது கடந்த ஒரு 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 4 அடிக்கு உயர்ந்து தற்போது 127 அடிக்கு மேலாக நீர்மட்டமானது உயர்ந்துருக்கு. இந்த நிலையில இது மட்டும் இல்லாம அணையுடைய நீர் வரத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3600-3900 கனஅடியாகவும் இருந்து வருது. இந்த நிலையில தான் பருவநிலை பெய்து வரக்கூடிய மழை உள்ளிட்ட பல்வேறு மாதாந்திர பராமரிப்பு உட்பட இந்த அணையுடைய கண்காணிக்கவும் மத்திய நீர்வள துணை குழுவானது இன்று காலை குமுளி தேக்கடி மதகு, அதாவது தேக்கடியில் இருக்கக்கூடிய மதகு பகுதியிலிருந்து போட்டிங் மூலமா இந்த 5 குழுவானது முல்லை பெரியாறு அணைக்கு ஆய்வு செய்ய போயிருக்காங்க. அது மட்டும் ஆய்வு செய்தது போறப்போ அணையுடைய பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து என பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் இந்த துணை கண்காணிப்பு குழுவர் ஆய்வு செஞ்சு அதனை தொடர்ந்து மாலை குமுளி பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் இந்த துணை குழுவினர் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த கூட்டத்துடைய முடிவுல சம்பந்தப்பட்ட அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவில் சமர்ப்பிக்க இருக்காங்க சொல்றாங்க. தற்போதைய தகவலுக்கு நன்றி நாகராஜ்.